ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் CMRIS செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் 122 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 50 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரை 2308 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். வரும் ஆண்டிற்கென 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் சாலைகள், தெருவிளக்குகள் மற்றும் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் 120 கிராம அறிவுசார் மையங்கள் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தை செயல்படுத்திட 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்த மாநில அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. கலை, அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலகப்புகழ் பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இவ்வரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக உயர்த்த நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் பொருளாதார பாதுகாப்பையும் சமூக நிலையில் அவர்களின் உயர்வை உறுதி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 2025-26 ஆண்டில் இந்த திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 37 வகை தொல்குடியினர் தனிச்சிறப்பு மிக்க அடையாளத்துடன் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வாழ்கின்றனர். இவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்காக ஆண்டொன்றுக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம் உருவாக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் மரபுசார் அறிவினை பாதுகாத்து பயன்படுத்தி பல்லுயிர் பெருக்கத்தோடு கூடிய பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை ஒன்று உருவாக்கப்படும். முதற்கட்டமாக ஈரோடு மாவட்டம் பர்கூர், கடம்பூர் மலைப்பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் அரசின் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து பழங்குடி மக்களுக்கு திட்டப்பயன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு அப்பகுதிகளுக்கேற்ற சிறப்பு திட்டங்களையும் நிறைவேற்றிட 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.